ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது. நீ தானே தைரியமா பேச அனுப்பிச்சு வச்ச. இப்போ நீ எப்படி பேசினா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல. நம்ம நினைக்கிறதான் நடக்கும். அவர் சொல்ற மாதிரி இல்ல. அண்ணே சக்திக்கு ஒண்ணும் இல்ல. சக்திக்கு ஒண்ணும் இல்ல. அவன் வந்துருவான். அவரே ஏதோ சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் வந்துருவான் தானே? வந்துருவான் தானே? வருவான். அவன் வருவான். எனக்கு தெரியும். அவர் ஏதோ சொல்றாரு. வருவான். சக்தி குணமாகி வருவான். சக்தி வந்துருவான். டேய் வருவாடா நீ என்கிட்ட சொல்லாம போக மாட்டேன். எனக்கு தெரியும். அவன் வருவான் எனக்கு தெரியும். நான் அழ மாட்டேன். வருவான் எனக்கு தெரியும். உன்கிட்ட எவ்வளவு கேட்டேன். அவன் வந்துருவான் தானே சொன்னேன். நான் உன்கிட்ட அவ்வளவு கேட்டேன்ல. வந்துருவான் தானே? இப்போ மட்டும் வேற ஏதாவது நடந்தது அப்புறம் அவ்வளவுதான். எங்களை மட்டும் சோதிச்ச. அவன் இப்ப எந்திரிச்சு வரணும். அவன் வரணும், அவ்வளவுதான். அவன் வருவான் எனக்கு தெரியும். எங்க கூட இரு. அவன் வருவான். எனக்கு தெரியாது நீ அவனை கூட்டு வர. அவன் வந்து என் முன்னாடி நிக்கணும். என் முன்னாடி நிப்பான் அவன். எனக்கு தெரியும். சக்தி வருவான் எனக்கு தெரியும். சக்தி கொண்டு இல்ல சார். சக்தி கொண்டு இல்ல சார். அவன் வருவான் சார். இல்ல சார் வருவான் சார். எனக்கு தெரியும் அவன் வருவான் சார். அவன் அப்படிலாம் போக மாட்டான் சார். எனக்கு தெரியும் சார். அவன் ரொம்ப நல்லவன் சார். அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாரு சார். எனக்கு தெரியும் சார். அண்ணே சக்தி கொண்டு அவன் வந்துருவானே. எனக்கு தெரியும். வந்துருவான் சொல்லுங்க. வந்துருவான். சக்தி வந்துருவான். டாக்டர் ஏனாச்சு டாக்டர்? இட்ஸ் ஓகே மேடம். அந்த பையன் இப்ப எப்படி இருக்கா? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை மேடம். ஆனா இன்ஜுரி பலமா இருக்கிறதுனால இன்னும் 1 வீக் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க மேடம். அந்த பொண்ணு எங்க?
வெளியில் தான் மேடம் இருக்காங்க. கூப்பிடுங்க. எஸ் மேடம். மேம் தேங்க்யூ மேம். உங்க ஹஸ்பண்ட் இப்ப பெட்டரா இருக்காங்கன்னு சொன்னாங்கம்மா. சோ அவரை நினைச்சு நீங்க எதுவும் பயப்பட வேணாம். ஹாஸ்பிட்டல்லையும் அவருக்காக பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் இருப்பாங்க, சரியா? கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சமா. குணசேகரன் மேல ஏகப்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அவர் இப்ப ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்காரு இல்லையா? ஆமா மேம். ஃபைல்ஸ்ல இருக்கிறதுலாம் இருக்கட்டும். நீங்க அவரை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை போல்டா சொல்லுங்க. குணசேகரன் ஒரு மிருகம் மேம். ஆரம்பத்துல இருந்தே கிரிமினல் தான். இவ்வளவு நடந்தும் நீங்க ஏமா அவர் வெளியில நடமாட விட்டுருக்கீங்க? அப்பவே கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் எல்லாரும் உள்ள இருந்திருப்பாங்க. பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம். ஆனா செல்வாக்கு பணம் இதெல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் வெளியே வந்துட்டே தான் இருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் எங்களை இமோஷனலா லாக் பண்ணிட்டாங்க. புரியுதுமா. இனிமே அவங்க அப்படி தப்பிக்கவே முடியாது. நானே சோமோட்டாவா எடுத்து விசாரிக்கிறேன். இவங்கள மாதிரி மோசமான போலீஸ்காரங்க இருக்கிறதுனாலதான் கேஸ் ஸ்ட்ராங் இல்லாம போயிடுது. இந்த தடவை நானே ஸ்பெஷல் டீம் அப்பாயின்மெண்ட் பண்றேன். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஐயாதுரை பாண்டியன் தலைமையில ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயின்மெண்ட் பண்றேன். அவங்க இத விசாரணை பண்ணுவாங்க. சார், இந்த கேஸ உடனே விசாரிச்சு அந்த குணசேகரன், கதிர்வேல் அவங்களுக்கு உடந்தையா இருந்த எல்லாரையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோர்ட் முன்னாடி நிப்பாட்டணும். இட்ஸ் மை ஆர்டர். எஸ் மேடம். இந்த கேஸ திசை திருப்பி குற்றவாளிக்கு துணையா இருந்த இன்ஸ்பெக்டர் கருணாகரனை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றதுக்கு உத்தரவிடுறேன்.